மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அதிமுக சார்பில் சென்னை வாலாஜா சாலையிலிருந்து மௌன ஊர்வலம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நம்முடைய செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்கலாம். விக்னேஷ், இந்த மௌன ஊர்வலத்தில் யார் யாரெல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறாங்க, அது குறித்த விரிவான தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. கோபால், சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அண்ணா சிலையில் இருந்து இந்த பேரணியானது இன்னும் ஒரு சில நிமிடங்களில் தொடங்க இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளராகவும் தமிழகத்தின் முதலமைச்சராகவும் இருந்த ஜெயலலிதா கடந்த 2016ஆம் ஆண்டு மறைந்தார். அவருடைய 2ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலியானது இன்று தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அவரது நினைவிடத்திற்கு அதிமுக சார்பில் மௌன ஊர்வலமாக சென்று அங்கு நினைவஞ்சலி செலுத்தப்படுவதாக ஏற்கனவே அதிமுக தலைமை கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அந்த அண்ணா சிலை முன்பு தற்போது ஏராளமான தொண்டர்கள் கூடியிருக்கிறார்கள். சென்னை மட்டுமல்லாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள், பிரதிநிதிகள் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைவருமே இந்த வாலாஜா சாலையில் இருக்கக்கூடிய முன்னிலையில் கூடியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இந்த பேரணியானது தொடங்க இருக்கிறது. இதற்கு முன்னதாக, சற்று நேரத்துக்கு முன்னதாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கிரிமினை சாலையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய திருவுருவ படத்திற்கு 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தும் விதமாக மௌன அஞ்சலி செலுத்தி மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். அதே போல அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளரும் ஓ பன்னீர்செல்வம் அவரது இல்லத்தில் ஜெயலலிதா திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டு தற்போது இந்த பேரணி தொடங்கக்கூடிய இடத்திற்கு ஒருங்கிணைப்பாளரும் துணை ஒருங்கிணைப்பாளரும் வர இருக்கிறார்கள். சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவருமே வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் ஆகிய இருவருமே இந்த பேரணி தொடங்க இருக்கக்கூடிய இடத்திற்கு வர இருக்கிறார்கள். ஒரு சில நிமிடங்களில் லட்சக்கணக்கான, அதாவது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இங்கு கூடியிருக்கக்கூடிய நிலையில் ஒரு சில நிமிடங்களில் அவர்கள் பேரணி தொடங்கி மெரினா கடற்கரை நோக்கி செல்ல இருக்கிறது. அங்கு ஜெயலலிதாவினுடைய நினைவிடம் இருக்கக்கூடிய இடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டு அதிமுக சார்பில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியும் இன்னும் சில நிமிடங்களில் நடைபெற இருக்கிறது. கோபால், விக்னேஷ், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கான மௌன ஊர்வலம் இன்று நடைபெற இருக்கிறதா நீங்க சொல்லியிருந்தீங்க. இந்த ஊர்வலத்துல கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு? அது மட்டும் இல்லாமல் இதுவரை யார் யாரெல்லாம் அவங்களுக்கு இந்த இறுதி ஊர்வலத்திற்கு முன்பாக அந்த அஞ்சலி செலுத்தி இருக்கிறாங்க அவருடைய நினைவிடத்துல? கோபால், இந்த இறுதி ஊர்வலத்தை பொறுத்தவரையில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் அந்தந்த மாவட்டத்திலேயே ஒரு மௌன அஞ்சலி செலுத்த வேண்டும் என அதிமுக சார்பில் ஏற்கனவே கோரப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது சென்னையில் ஜெயலலிதாவுடைய நினைவிடம் இருப்பதால் அங்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்துவதற்காக பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அதிமுக பிரதிநிதிகள், தொண்டர்கள், நிர்வாகிகள் என 10,000க்கும் அதிகமானோர் சென்னையில் குவிந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே ஒன்று கூடிய இடமாக சென்னை அண்ணா சாலை அருகே இருக்கக்கூடிய வாலாஜா சாலையிலிருந்து இந்த பேரணி தொடங்க இருக்கிறது. 10,000க்கும் அதிகமாக தொண்டர்கள் கூடியிருக்கக்கூடிய நிலையில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் வந்த பிறகு இந்த பேரணியானது தொடங்கி வாலாஜா சாலை வழியாக மெரினா கடற்கரை அடைந்து அங்கு இருக்கக்கூடிய ஜெயலலிதாவுடைய நினைவிடத்திற்கு நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்தப்பட இருக்கிறார்கள். தற்போது வரை இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களான செல்லூர் ராஜு, செங்கோட்டையன், ஜெயக்குமார் மற்றும் அதிமுகவினுடைய அவைத்தலைவர் மதுசூதனன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் இந்த பேரணி தொடங்கும் இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அதிமுக தொண்டர்களுடைய வருகையானதும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இன்று காலை முதலே பல்வேறு தரப்பினர்கள், அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவருமே சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய ஜெயலலிதா நினைவிடத்திற்கு நேரடியாக சென்று அங்கு மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தீபா உள்ளிட்ட ஜெயலலிதாவினுடைய உறவினர்கள், அவருடைய உதவியாளர்கள் உள்ளிட்ட அவர்களிடம் வேலை பார்த்தவர்கள் உள்ளிட்ட அனைவருமே இன்று காலை அதிகாலை முதலிருந்தே அவருடைய நினைவிடத்திற்கு நேரடியாக சென்று மலர் தூவி அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சபாநாயகர் தனபால் இன்று 11:30 மணி அளவில் மெரினா கடற்கரை அமைந்திருக்கக்கூடிய ஜெயலலிதா நினைவிடத்திற்கு வந்து அவரும் மலர் தூவி மாலை செலுத்தியிருக்கிறார். தற்போது இந்த அதிமுகவினுடைய பேரணியானது நிறைவேற்ற பிறகு அமமுக டிடிவி தினகரன் தலைமையில் இயங்கக்கூடிய அமமுக சார்பிலும் ஜெயலலிதாவுக்கு நினைவஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்த பேரணி நிறைவேற்ற பிறகு அவர்களும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் இதே அண்ணா சாலையிலிருந்து அவர்களும் வாலாஜா சாலை வழியாக மெரினா கடற்கரை சென்று அங்கிருக்கக்கூடிய ஜெயலலிதா நினைவிடத்திற்கு மலர் தூவி மாலை செலுத்துகிறார்கள். அது மட்டுமல்லாமல் திவாகரன், ஜெயானந்த் திவாகரன் உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்களும் தொடர்ந்து இங்கு வந்து அஞ்சலி செலுத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். கோபால்,
விக்னேஷ், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய 2ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்த சூழல்ல நீங்க அவங்களுடைய மௌன ஊர்வலம் குறித்து நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. இது தவிர்த்து அதிமுக சார்பிலும் தமிழக அரசு சார்பிலும் வேறு என்னென்ன நிகழ்வுகள்லாம் இன்னைக்கு நடைபெற இருக்கு? அதிமுக சார்பில் அந்தந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் சார்பில் ஒரு இரங்கல் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு அதன் மூலமாக மௌன அஞ்சலி செலுத்தப்பட வேண்டும் என ஏற்கனவே அதிமுக தலைமை சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைவருமே அந்தந்த மாவட்டத்திலேயே ஒரு மௌன ஊர்வலமாக சென்று ஜெயலலிதாவுடைய திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஜெயலலிதாவுடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்த வேண்டும் என கோரப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் அந்த அஞ்சலி நிகழ்ச்சியும் மலர் தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. ஜெயலலிதாவுடைய நினைவிடம் மெரினா கடற்கரையில் இருப்பதால் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்த விருப்பப்பட்டு பல்லாயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் தற்போது மெரினா கடற்கரையில் கூடியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இந்த பேரணியானது தொடங்க இருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களில் மௌன அஞ்சலி மற்றும் இரங்கல் கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு மரியாதை செலுத்திவிட்டு வெளியே வந்து அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உறுதிமொழி அதிமுகவுடைய கொள்கையின் அடிப்படையில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி என்பது ஜெயலலிதாவினுடைய நினைவிடத்திற்கு சென்று மலர் தூவி மரியாதை செலுத்திய பிறகு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவருமே இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். கோபால், விக்னேஷ், காலை 10 மணிக்கு இந்த ஊர்வலம் தொடங்கப்பட்டதாக சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக மிக முக்கியமான சாலை அது. அதிகப்படியான மக்கள் இந்த மௌன அஞ்சலி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. அதனால போக்குவரத்துல மாற்றம் ஏதாவது செய்திருக்கிறாங்களா? இது குறித்து போக்குவரத்துல என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. கோபால், இந்த வாலஜா சாலையை பொறுத்தவரையில் தினந்தோறும் லட்சக்கணக்கான வாகனங்கள் செல்லக்கூடிய சாலை, அனைவரும் பயன்படுத்தக்கூடிய பிரதான சாலை என்பதால் இந்த சாலையை பொறுத்தவரையில் முற்றிலுமாக போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை போக்குவரத்து காவல்துறை மற்றும் மாநகர காவல்துறை சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சாலையை பொறுத்தவரையில் இன்று முழுவதுமே, அதாவது தற்போது அதிமுக சார்பில் மௌன ஊர்வலம் நடைபெற இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக அமமுக சார்பிலும் மௌன ஊர்வலம், அதற்கு அடுத்து தொடர்ந்து அண்ணா திராவிட கழகம் திவாகரன் தலைமையில் இயங்கக்கூடிய அந்த கழகமும் பேரணியை தொடங்க இருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த சாலையை பொதுமக்கள் யாரும் பயன்படுத்த வேண்டாம் என நேற்றைய தினமே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த சாலை முழுவதுமே அதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மட்டுமே, அதாவது ஜெயலலிதாவுக்கு அஞ்சலி செலுத்த நினைக்கக்கூடிய இளைஞர்கள், பொதுமக்கள் மட்டுமே கூடியிருக்கிறார்கள். இந்த வாலஜா சாலை செல்லக்கூடிய சாலையுமாகட்டும், இருவழி சாலையுமே முற்றிலுமாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய நேப்பியர் பாலம் அருகே இருக்கக்கூடிய சாலையை பயன்படுத்துமாறும் பொதுமக்களுக்கு போக்குவரத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கோபால்.